சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. அடுத்த 3 நாட்களுக்குள் திங்கட்கிழமை உடனடியாக டெல்லிக்கு வர வேண்டும் என விஜய் தரப்புக்கும் காவல்துறை தரப்புக்கும் அதிரடியான சம்மனை சிபிஐ அனுப்பியிருக்கிறது. எதற்காக டெல்லி வர சொல்றாங்க? சென்னையிலேயே சிபிஐ ஆஃபீஸ் இருக்கே அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்? ஜனவரி முதல் வாரத்தில் விஜயை அழைத்து நேரடியாக குறுக்கு விசாரணை செய்வதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறது சிபிஐ அப்படிங்கிற அதிர்ச்சிக்குரிய தகவலும் வந்திருக்கிறது. ஜனநாயகன் ரிலீஸ்க்கு முன்னாடியே டெல்லி போக போகிறாரா அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம். இன்னொரு புறம் சிபிஐ செய்யறது அப்படிங்கிறத தாண்டி அரசியல் ரீதியிலாக இதை பாஜக எப்படி கொண்டு போக திட்டமிட்டிருக்கிறது. அமித்ஷா அவர்கள் எதுக்கு பனையூர் வந்துகிட்டு இவங்களை அங்க வர வைங்க என்பதனுடைய வேறொரு அங்கமாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதா? கரூர் கூட்ட நெரிசல் 41 பேர் மரண விவகாரத்தில் 8 பேர் யார் யாரை வர சொல்லி சம்மன் அனுப்பி இருக்கிறார்களோ அதனுடைய பின்னணி என்ன, சட்ட ரீதியிலாக இது எப்படி போகும், அரசியல் ரீதியிலாக எப்படி போக வாய்ப்பு இருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மெலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கரூரில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நடந்த தாவேகா விஜய் அவர்களுடைய கூட்ட நெரிசல், அதில் 41 மரணம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஆட்களை வச்சு கொண்டுட்டாங்கங்கிற மாதிரியான பலவிதமான வதந்திகளை பரப்பியிருக்கிறாங்க. அவதூறுகளை அள்ளி பொலிட்டிக்கல் ரீதியிலாக செய்யப்பட்ட படுகொலைங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் முழுக்க பொறுப்பு விஜய் தான் ஏற்கணும் அப்படின்ட்டு இவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே அது திமுக அதிமுக சண்டையாக மாறியதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் அடுத்த கட்டமாக ஒரு உச்சகட்ட காட்சியை நோக்கி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை நோக்கி நகரதோ, அதாவது இந்த இன்டர்வலுக்கு பிறகு படம் சூடு பிடிக்கும் பாங்கல்ல, அப்படி ஒரு இன்டர்வலாக ஜனநாயகன் ரிலீஸ் இருக்குமோ நம்ம நினைச்சோம்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு முன்னாடியே ஒரு பீக் காட்சியை வைக்கிறாங்களோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய சம்மன். நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம் 29ஆம் தேதி 8 பேர் வரணும் அப்படின்னு. முதல்ல 4 பேர் தாவேகா தரப்பில் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக 8 பேர் போலீஸ் தரப்பில் இருந்தும் 4 பேரை வர சொல்லியிருக்கிறார்கள். நேரடியாக வந்து ஆஜராக வேண்டும். தாவேகா தரப்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷியான அந்த தேர்தல் மேலாண்மை அந்த பிரச்சாரத்துக்கு வியூக பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதவர்ஜுனா, துணை பொதுச் செயலாளர் செட்டியார் நிர்மல்குமார், கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகிய 4 பேர் வர்றாங்க அப்படின்னா இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு பாருங்களேன், கேஸே ஃபார் அண்ட் அகைன்ஸ்டில் 2 தரப்பில் இன்னொரு தரப்பாக நேச்சுரலி போலீஸ் தரப்பு தான் மாறி இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது காவல்துறை எஸ்பி மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஜோர்ஜ் தங்கையா அவர்கள், ஏடிஎஸ்பி பிரேமானந்தன், டிஎஸ்பி செல்வராஜ், ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஜி மணிவண்ணன் அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் நேரடியாக வந்து டெல்லியில் ஆஜராகணும். அவங்க நேரடியாக வந்து அவங்க தரப்பு விஷயங்களை, அது நீங்கள் விட்னஸாக டிப்போஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மற்ற விஷயங்களை வைக்க போகிறீங்களா, அதுக்கான ஆதாரங்கள் ஆவணப்பூர்வமாக என்ன கையில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரலாம் என்பதாக அந்த சம்மன் வந்திருக்கிறது. நீங்கள் இடியில் தான் அந்த சிக்கல் இருக்கும். உங்களை வந்து குற்றம் சாட்டி கூப்பிட்றாங்களா இல்லை விட்னஸாக கூப்பிட்றாங்களான்னு தெரியாது. இங்கே மேக்ஸிமம் அது ஸ்பெசிஃபைடாக இந்த ரீசன்ஸ்க்காக நீங்கள் வரணும்னு கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ சில என்னென்ன மாதிரியான சட்ட வாய்ப்புகள்ங்கிறதுக்குள்ள போல அதில் விஜய் பேரே இல்லை அப்படின்னா இவர்களுக்கு பிறகு தான். ஏன்னா ஆரம்பத்தில் அந்த பர்மிஷனை வாங்கின இடத்துல இவங்க விஜய் மிக நிச்சயமாக அழைக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் வந்த பிறகு தான் சம்பவம் நடந்திருக்கு. அவரை பார்க்க தான் கூட்டியிருக்கிறாங்க, அவர் பேரில் தான் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. அதை விட முக்கியமாக அவர் அந்த சம்பவத்தினுடைய பிரைம் ஐ விட்னஸாக இருந்திருக்கிறார். வாகனத்தின் மீது அவர் நிற்கும் பொழுது தான் சம்பவம் நடந்திருக்கிறது. நீங்கள் ஒருவேளை அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு நாளைக்கு பின்னாடி அவங்க சார்ஜ் ஷீட்டை மாற்றலாம், A1A2 மாற்றி கூட போடலாம். அது அவங்களுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸோட உரிமை, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். விஜய் ஐ விட்னஸாக கூட அழைக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் அவர் பிரைம் ஐ விட்னஸாக இருக்க போகிறார். அதுபோக அவருடைய கேரவனில் இருந்த கேமராக்கள் தான் பிரதான சாட்சியமாக இருந்திருக்கிறதுன்னும் போது அது கேமரா தொடர்பான விஷயங்களை தொடங்கி எல்லாமே அவரை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜயை அழைப்பது என்பது தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாததுங்கிறது பேஸ் லைனாக இருக்குது. இதன் அடிப்படையில் பேசிக் என்கொயரி, ப்ரிலிமினரி என்கொயரிஸ் இவங்க கிட்டலாம் முடிச்சுட்டு போலீஸ் தரப்பில் 4 பேர், எஸ்பி, ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, இந்த அடுத்து இன்ஸ்பெக்டர், இந்த பக்கம் ஆதவ், புஷி, நிர்மல்குமார், மதியழகனை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக விஜய் என்பதாக சிபிஐ முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. டெல்லியிலிருந்து கூப்பிட்றது கன்ஃபார்ம். ஜனவரி 2க்கு பிறகு அவர் எப்போது வேண்டுமானாலும் அவருக்கான சம்மன்ஸ் சர்வ் பண்ணப்படலாங்கிறாங்க. இப்போ இந்த சம்மன் வந்தது விஜய் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. மலேசியா போகிறதுக்கு முன்பாகவே இந்த சம்மன்ஸ் வந்துருச்சு, சர்வ் பண்ணப்பட்டுருச்சு. ஒரு அவசர கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சுருக்கிறாங்க, மூத்த வழக்கறிஞர்களிடம் பேசி ஆலோசிச்சுட்டு வழக்கறிஞர்களை அனுப்பலாமா, ஏன்னா ஏற்கனவே
ஏற்கனவே அஜய் ரஸ்தோகி இங்கே கரூர் வந்தபோது கூட இந்த மாதிரியான சம்மன்ஸ் வந்துச்சு. ஒரு முறை ஏதோ முக்கியமான கூட்டம் இருந்ததுனால புஷி ஆனந்த் தரப்புலேருந்து பர்மிஷன் கேட்டாங்க, தள்ளி போஸ்ட்பாண்ட் ஆகி வேறு ஒரு நாளில் நாங்கள் வரோம், ஒரு தவிர்க்க இயலாத கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு அந்த முதல் நிர்வாக குழுவுக்கான அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கூட்டிய கூட்டம். ஸோ அதுக்கு அவர் பர்மிஷன் கேட்டுட்டாங்க. ஏன்னா நீங்கள் பல நேரங்களில் நான் வரல, என்னுடைய வழக்கறிஞர் வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு கூட நீங்கள் வழக்கறிஞரை டெபியூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சட்ட வாய்ப்புகளை ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது. சில விஷயங்களுக்கு நீங்கள் நேரடியாக தான் வர வேண்டும். ஏன்னா பல நேரங்களில் எல்லாத்தையும் தனித்தனியாக பாயிண்ட்ஸை வாங்கிட்டு ஒரே மாதிரியான கேள்வியில் கேட்டுட்டு ரெண்டுத்துலேயும் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா கூப்பிட்டு கிராஸ் பண்ணுவதற்கான வேலை அது ஐஓவினுடைய ப்ரெராகேட்டிவாக இருக்கும். வழக்கினுடைய விசாரணை அதிகாரி அவர் எந்த கோணத்தில் வேணாலும் விசாரிக்கிறதுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் அழைக்கலாம். நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு வர முடியாது அப்படின்னீங்கன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார் என்று கைது செய்யவும் ஒரு விசாரணை அதிகாரியால் முடியுங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்பு, உரிமை. இதில் பல சட்ட சிக்கல்கள் இருக்க போதுனாலும் விஜய் அழைக்கப்படுவது தவிர்க்க இயலாது. இப்போ விஜய் அழைப்பதை சிபிஐ கரெக்டாக கூப்பிடுறாங்க, எல்லாம் சரி. ஆனால் அது எந்த நேரம்ங்கிற வாய்ப்பு வருது இல்லையா? ஏன்னா ஏறத்தாழ இந்த சம்பவம் நடந்து அவங்க ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே தனிநபர் ஆணையம், அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு தடை வந்துடுது, எஸ்ஐடிக்கு தடை, உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுக்குது. ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி அவர்கள் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு அந்த தீர்ப்பை கொடுக்கிறார்கள். பட் அவங்க வந்து 1 மாதத்துக்குள்ளேயே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாமல் அது ஏறதாழ 2 மாதங்கள் அப்படிங்கிற நிலையை தாண்டி இந்த சூழலில் அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு விசாரணைக்கு நிறைய டைம் எடுத்திருக்கலாம். அஜய் ரஸ்தோகி அவர்கள் கடந்த மாதம் தொடக்கத்தில் வந்தார், இந்த மாத தொடக்கத்தில் வந்து நேரில் அவரெல்லாம் பார்த்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தாருங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ டெல்லிக்கு அழைக்கப்படுகிற இடம் அந்த இடத்துல அப்படியே ஹோல்டு பண்ணால் என்ன கேள்வி பொலிட்டிக்கலி எழுப்பப்படுகிறது? ரொம்ப முக்கியமாக சிபிஐ விசாரிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு எல்லா விதமான உரிமை இருக்குது, அவங்க தான் ஐஓ. ஆனால் சென்னையில் சிபிஐக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும்போது இதை தான் நம்ம அடிக்கோடிடணும். சென்னையில் சிபிஐக்கு ஆஃபீஸ் இருக்குது, அவங்க அங்கே கூப்பிட்டு விசாரிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பல்வேறு விதமான வழக்குகள், இடிக்கும் ஆஃபீஸ் இருக்குது, சிபிஐக்கும் ஆஃபீஸ் இருக்குது. சிபிஐ புலன் விசாரணை உங்களுக்கு கடந்த காலத்தில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை அந்த இதுக்கு இங்கே ஸ்பெஷல் கோர்ட்டில் இதெல்லாம் நடந்தபோது சிபிஐ விசாரித்தார்கள், அவங்க இங்கே தான் இருந்தாங்க. இப்போவும் ஆஃபீஸ் இருக்குன்னும் போது டெல்லிக்கு ஏன் அழைக்கப்படுகிறார்கள்? சம்பவம் நடந்த இடம் தமிழ்நாடு, அங்கே உங்களுக்கு சிபிஐக்கு பிரான்ச் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த மாநிலத்துக்கான சிபிஐக்கு ஆஃபீஸ் இருக்கும்போது டெல்லி என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்படுகிறார்கள், என்ன பேசப்படும் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இந்த இடம் தான் நமக்கு கடந்த காலத்தில் தினகரன் அவர்கள் கைதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அவர் லஞ்சம் கொடுக்க போனார், இரட்டை இலையை வாங்குவதற்குன்னு அவரை கைது பண்ணாங்க. கடைசி வரைக்கும் யாருக்கு லஞ்சம் கொடுக்க போனார்? ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் ஒரு அதிகாரிக்கு தான் நீங்கள் லஞ்சம் கொடுத்துருக்க முடியும். அது யாருன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அதற்கு பிறகு அவர் ஒரு தேர்தல் பாஜகவே அவரை தனியாக அனுப்பியது. எடப்பாடி ஏற்றுக்கு அதனால் போய் ஓவைசி கூட சேர வச்சு அனுப்புனாங்கிற ஒரு விஷயம் போச்சு. அதற்கு பிறகு பாஜக கூட்டணிக்குள்ளே அவர் போனார். இன்றைக்கி அவர் வேறு விதமாக பேசி கொண்டிருக்கிறார், நம்ம முடிவெடுக்கலை. அப்போ சிபிஐ அந்த நேரத்தில் அவர் திஹார் சிறையில் கொண்டு போய் இந்த இரட்டையில வழக்கில் அடைக்கப்பட்ட போது சில விஷயங்கள் பேசப்பட்டதாக ஹேஷியங்கள் செய்திகள் ரொம்ப கடுமையாக வெளியில் வந்தது. அதற்கு பிறகு தான் அவருடைய நிலைப்பாடு, நான் என்ன ஆனாலும் பாஜகவை எதிர்ப்பேன் அப்படின்னதுலேருந்து அந்த நிலைப்பாடு மாற்றம் அடைந்ததை பார்க்க முடிகிறது. இப்போ அன்புமணிக்கு கூட அவங்க அப்பாவினுடைய இப்போ ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிட்டு அந்த சிபிஐ வழக்கை எடுங்க அப்படின்ட்டு எடுத்தாங்கன்னு வைங்க, மருத்துவக் கல்லூரிகள் கட்டுவது, அதற்கான முறைகேடு, அதில் ஊழல் அப்படின்ட்டு அந்த காலத்துலலாம் கேத்தன் தேசாய் கைதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனுடைய நீட்சியாக ஏதோ ஒன்றத்தில் கொண்டு போய் ஒரு ஹூக்கை போட்டாங்க அப்படின்னா அதை வேறு விதமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு, வல்லமை இது எல்லாமும் ஒரு சிபிஐ கேஸை வச்சு கூட்டணிகளை உருவாக்கியும் இருக்கிறார்கள், உடைத்தும் இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் காங்கிரஸும் செய்திருக்கிறது. இப்போ பாஜக அதை விட மிக தீவிரமாக செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இதனுடைய நோக்கம் ஏதாவது இதற்கு பின்னால் இருக்குமான்னுட்டு பொலிட்டிக்கல் ரீதியிலான சிந்தனை. நீங்கள் நிர்வாக ரீதியில் அங்கே ஆஃபீஸ் இருக்கும்போது அஜய் ரஸ்தோகி அவர்கள் அவருக்கு கீழே இருக்க அங்கே அவங்க அந்த 3 நபர் டீமை ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் இங்கே வந்துட்டு நேரடியாக வர வச்சு, ஏன்னா இப்போ கரூரில் இருக்கிறவங்கள நீங்கள் கரூர் எஸ்பியை சென்னைக்கு வர வைக்கிறது ஈஸியாக, டெல்லிக்கு வர வைக்கிறது ஈஸியான ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அவங்க அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்பது நமக்கு போக போக தான் தெரியும். இப்போ இந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணோம்னா பொலிட்டிக்கல் ஆங்கிளுக்குள்ளே வருவோம். அமித்ஷா அவர்கள் பனையூருக்கே வந்து அங்கே அவர் இந்த மாதிரி தங்குவதற்கான இடத்தை பார்க்குறாரு. அங்கே தங்கிட்டு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்களை செய்ய போகிறார்னு ஒரு செய்தி பாஜக ஆதரவு நிலையில் இயங்கக்கூடிய ஊடகவியலாளர்களாலும் சரி பத்திரிகைகளிலுமே வெளியானதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் 2 முறை அமித்ஷா வருவதாக இருந்து 2மே தள்ளி போடப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஏன்னா கூட்டணி இங்கே பெரிய அளவுக்கு அமையறதுல சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அதே நேரம் பலவிதமான செய்திகள் கசிய விடப்படுகிறது. ரொம்ப குறிப்பாக
விஜய் அவர்கள் உள்ளே வந்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு தியரி வருது. நீங்கள் சிலர்லாம் பேசிட்டாங்க, விஜய் தனியாக நின்னா அவர் வந்து 10 சீட்டு கூட ஜெயிச்சுட்டாருன்னு வைங்க, 10 சீட்டில் ஜெயிச்சுட்டா நான் அரசியல் பேசுகிறதே விட்டுறேன் அப்படின்லாம் சிலர் சபதம் எடுக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் விஜய் கூட்டணிக்கு வருவது தான் அவருக்கு சரியானது அப்படின்னு சர்வேக்களை எல்லாம் வெளியிடுகிறார்கள். அவர் தனித்து நின்றால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வருது. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் விஜய் தரப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க நகர்த்தி நாங்கள் வந்து திமுகவுக்கு நெக் டு நெக்கில் இருக்கிறோம், நம்பர் 2ல் நாங்கள் தான் இருக்கோம், அதுவும் பார்த்தீங்கன்னா தொங்கு சட்டமன்றம் தான், நாங்கள் அடுத்து ஒரு 20 சீட்டில் இப்படி லீடு எடுத்தோம்னா நாங்கள் ஆட்சியவே படிச்சிருவோன்னு அவங்க ஒரு பக்கம் சர்வேக்களை இறக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பாஜகவினுடைய முடிவு விஜய் பொறுத்து என்னவாக இருக்க போகிறது? ஏன்னா ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்கு அப்படிங்கிறது அதில் விஜய் ஒரு டென்ட்டை ஏற்படுத்தினால் திமுகவுக்கு போவதிலிருந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அதிமுகவோடு இணைந்துங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது. பாஜகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த திரு ராமசீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் அது ஒரு தினமணியில் ஒரு கட்டுரையாகவே எழுதினார்கள். அவர் தனித்து நிற்பது தான் அவருடைய வளர்ச்சிக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பார்வையை வெளிப்படுத்தினார். தாவேகா வளர்வது குறித்து பாஜகவினருக்கு என்ன அக்கறை, உங்களுக்கு ஏன் அக்கறை, உலகத்தில் யாருக்குமே இல்லாத அக்கறைங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் போச்சு. பட் அது நம்ம ஜோக்ஸ் அப்பாட் தள்ளி வச்சோம் அப்படின்னா, விஜய் அப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை வாங்குறோம் அப்படின்னா அவர் திமுகவை விட மிக கடுமையாக பாஜகவை எதிர்க்க வேண்டும், அப்போதானே உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பாஜக என்கிற பெயரையே ஈரோடு கூட்டத்தில் அவர் சொல்லாமல் அதை நேக்கா எப்படி திருப்பினார்னா, நமக்கு 2 பேர் தான், கொள்கை எதிரி யாரு அப்படின்னு இவர் கேட்பார், கூட்டம் திமுகன்னோம், கூட்டம் பாஜகன்னோம், அரசியல் எதிரி யாரு திமுக, அவர் திமுகன்னு சொல்வார். ஆனால் பாஜகங்கிற பேரை கான்ஷியஸாக சொல்லாமல் கூட்டத்துக்கிட்ட கேட்டு கேட்டு பதிலை வாங்கிக்கிட்டேன் என்கிற லெவலில் நீங்கள் தெளிவாக இருந்தால் போதும், உங்களுக்கு புரிஞ்சால் போதும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்கள். ஏன்னா யார் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், இப்போ யார் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் நமக்கு தெரியலன்னு வைங்களேன். அப்போ இந்த பாஜக என்கிற பெயரே நீங்கள் உச்சரிக்க தயங்கும் போது, இப்போ ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ் விழா நடத்துனீங்களா, சமத்துவ கிறிஸ்மஸ் விழா, அதற்கு பிறகு இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவை மையப்படுத்தி ஏறத்தாழ 8 மாநிலங்களில் ரிப்போர்ட் ஆனது மட்டும் 8 மாநிலம் தேவாலயங்களில் இருந்த டெக்கரேஷன்ஸ் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே போய் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், மால்களில் வச்சு லைட்டு போட்டு விட்ட கிறிஸ்மஸ் மரத்தெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க, ரோட்டில் தொப்பி எடுத்துக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் போய் மிரட்டி ஏதோ வயிற்று பழப்புக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் தெரு ஓரங்களில் கடை போடக்கூடிய நிலையில் ஒரு பெருவாரியான பாப்புலேஷன் வச்சுருக்கிறீங்க. ஊராக அவர்கள் நாடோடி மக்களாக போய் பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது நம்ம ஆட்சியில் அவலப்பட வேண்டிய சூழலுங்கிறதெல்லாம் உங்களுக்கு உணர்வு கிடையாது. அது எப்படி நீ கிறிஸ்மஸ் தொப்பி இப்போ இது வந்து ஹிந்து ராஷ்டிரா இல்லையான்னு போகிறது, பாதிரியாரைய சர்ச்சுக்குள்ளேயே புகுந்து மிரட்டுறது, இவ்வளவு நடந்ததில்லை. விஜய் மியாவனாவது ஒரு சத்தம் கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் வாயை திறக்கலைன்னா நீங்கள் என்ன நோக்கத்திற்காக, அது நீங்களாக வந்தீங்களா, இல்லை உங்களை வந்து உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியாவை யாராவது கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. வியூக வகுப்பாளர்களை தான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி பேசிங்கன்னா இந்த ஓட்டு உங்களுக்கு வந்துடும் அப்படின்லாம் வியூகங்கள் வகுத்து கொடுப்பாங்க இல்லையா. அப்படியான வியூக வகுப்பாளர் யாரும் சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களை எப்படி நம்புவார்கள்? அடிப்படையில் ஒரு கம்யூனிட்டி, நீங்கள் அது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து வல்னரபுளாக இருக்கிறாங்க அல்லது அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்க யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிற கவனத்தோட ஓட்டு போடுகிற அந்த டாக்டிக்கல் ஓட்டிக்குள்ளே ஷிஃப்ட் ஆவாங்க. அப்படி ஆகிற பட்சத்தில் பாஜக ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விவகாரம் சார்ந்து அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இப்போ இந்த கந்தூரி விழாவுக்கு அங்கே மறுபடியும் ஒரு பதற்றம், கிறிஸ்மஸ் விழாவுக்கு இந்தியா முழுக்க அப்படி நடக்குது அப்படின்னா விஜய் வாயை திறக்காமல் இருந்தால் நீங்கள் நினைத்ததை போல அந்த வாக்கு வங்கியில் ஒரு செக்ஷன் உங்களை சப்போர்ட் பண்ணாமல் பிஜேபி வரக்கூடாது, திமுக குத்துறது தான் ஒரே வழின்னு கொடுத்த வாக்குறுதியில் எல்லாத்தையும் நிறைவேற்றல, அதில் பல வாக்குறுதிகள் சொன்னபடியே செய்யாமல் இருக்குது, ஆரம்பிக்கிறத விற்காமல் பல வாக்குறுதிகள் இருக்குது. இப்படி என்ன இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு இங்கே தான் ஓட்டு போடுவாங்கங்கிற நிலை வருது. நீங்கள் ஏன் வாயை திறக்கலை அப்படின்னா உங்களுக்கு சிபிஐ கேஸ் இருக்குது, ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது என்கிற பயம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த சூழலெல்லாம் ஒருங்கிணைந்து வரக்கூடிய இடத்துல நம்ம வச்சு பார்க்கும்போது தான் விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ரீதியில் அடுத்து என்ன என்பதே இப்போது டெல்லிக்கு அவர் போயிட்டு வந்த பிறகு என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்து தான் அமையுமோ என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது. இவர் டெல்லிக்கு போயிட்டு வர்றது, அவர் போவது என்பது தவிர்க்க முடியாது. நம்ம ஜனநாயகம் படத்துக்கு பிறகு வரன்னு கூட அவர் வழக்கறிஞர் அனுப்பி கேட்டு வாங்கி
வாங்கிக்கலாம். அவர் சார்பில் ஆஜராவதற்கு மேபி அபிஷேக் மனு சிங்வி அவர்களை கூட அழைத்து செல்லலாம். அதில் நான் அவங்க கட்சி அவங்க யார் முடிவு பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறதுல அவங்க பார்த்துப்பாங்க. மூத்த வழக்கறிஞர்களை அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் எங்கே சிக்கல் வரும் அப்படின்னா, நீங்கள் வழக்கு பாஜகவை பொறுத்தவரை வழக்கில் குற்றவாளின்னு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களை விவாதத்தில் வச்சுருந்தாலே ஒருவருக்கு ஒரு முத்திரையை குத்தி கட்டம் கட்டுவதில் அவர்கள் வல்லவர்கள். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கியதை நிரூபித்து குற்றவாளின்லாம் நிரூபிக்கலை. ஆனால் இது லிக்கர் கேஸில் மதுபான ஊழல் இருக்கிறதுன்னு எடுத்தாங்க, நரேட்டிவ் கொண்டு வந்தாங்க, கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. திரும்ப அவர் வெளியில் ஜாமீனில் வந்தார். ஆட்சி இன்றைக்கு பறி கொடுத்து விட்டு நிற்கிறார். அவரே கூட ஜெயிக்க முடியல அவருடைய எம்எல்ஏ தொகுதியில். அது நடந்தால் போதும். பூபேஷ் பாகலின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதே போல் பார்த்திங்கன்னா அசோக் கெலாட்டின் மீது சத்தீஸ்கர் முதலமைச்சராகட்டும் ராஜஸ்தான் முதலமைச்சராகட்டும் அங்கே அந்த பெட்டிங் ஆப் கேஸ் போச்சு, லிக்கர் ஸ்கேம் போச்சு சத்தீஸ்கரில். முதலமைச்சருடைய மகனே சிக்கியிருக்கிறான்னாங்க, கைது பண்ணி உள்ளே தூக்கி வச்சாங்க. அந்த பரப்புரை இப்போ 2G எடுத்துக்கங்க. 2G வச்சு எவ்வளோ பெரியதாக அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஊதி பெரிதாகப்பட்டது. ஸோ அவங்களுக்கு குற்றவாளிகள் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வைத்து ஒரு நரேட்டிவை கையில் எடுத்தால் அதை வச்சே காலி பண்ண முடியும். நாளைக்கு ஒன்றும் இல்லை, விஜய் தொடர்ந்து வாரத்தில் 3 நாள் ஆஜரானோன்னு சிபிஐ ஒரு உத்தரவை போடுகிறது. துருவி விசாரணைன்னு ஒரு நியூஸை பிளான்ட் பண்ணாங்கன்னா அது வேறு விதமான உணர்வுகளை உருவாக்கும். சிபிஐ ஒருவேளை இந்த ஆங்கிளில் தான் கொண்டு போதோ, விஜய் மேலே தான் தவறுங்கிறதாக அவங்க முடிவு பண்ண போகிறாங்களோன்னு ஒரு விஷயத்தை பிளான்ட்டு பண்ணாலே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஷிஃப்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அது எந்த கூட்டணிக்கு போகிறதா இல்லை திமுக தான் பொது எதிரி அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஜனநாயகன் ரிலீஸ் முடித்து படம் முடிஞ்சு வசூலாகி பிறகு அதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட் வேறு அநேகமாக வைப்பாங்க. அதை வச்சுட்டு அதற்கு பிறகு அவருடைய முடிவுகளை பொறுத்து தான் இது எந்த பக்கம் இதனுடைய போக்கும் ஒரே புள்ளியில் இணைகிறதா இல்லையா அப்படிங்கிறது எப்படியும் நமக்கு பிப்ரவரி 1 வாரத்திற்குள் நிச்சயமாக தெரிந்துவிடும். அது எப்படி போகிறது, அதனுடைய பயணம், திசை வழி போக்கு, வழக்கினுடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஹியரிங்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரும் பொழுது வேறொரு காணொலியில் சந்தித்து விரிவாக பேசலாம்.